என்ன இவரே அவர் காலில் விழுறாரு? உங்களை பாராட்டி ஆகணும். நீங்க ரொம்ப அசத்திட்டீங்க. அட கடவுளே, இத்தனை வருஷமா இந்த வீட்டுல நம்ம எந்தெந்த வேலையெல்லாம் செய்யாம இருந்தோமோ அந்த வேலையெல்லாம் மொத்தமா இந்த சின்ன பாட்டி செய்ய வச்சுட்டாங்களே. எனக்கு இப்போ இடுப்பே உடைஞ்சு போச்சு. ஐயோ கடவுளே, பவி இப்ப என்ன பண்றது? கொஞ்சம் சப்பாத்தியை தனியா எடுத்து வச்சிடறதான் நல்லது. ஒருவேளை இவங்க நைட் சாப்பாடு தரலைனா இந்த சப்பாத்தியை வச்சு நானும் என் பையனும் என் வீட்டுக்காரும் சாப்பிட்டுக்கலாம். நைட்டு பசியோட தூங்க வேண்டாம்ல. பவி என்ன பண்ணிட்டு இருக்க? எதை மறைச்சு வைக்கிற? அக்கா அது வந்து சப்பாத்தி தான், வேற ஒண்ணும் இல்லக்கா. ஆனா பவி, சின்ன பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா? இங்க பாருங்கக்கா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க, ராத்திரி சின்ன பாட்டி கோவப்பட்டு நம்ம யாருக்கும் சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் ராத்திரி சாப்பிடறதுக்கு என்ன பண்றது? அப்போ பட்னி தானே. ஐயோ கடவுளே, நீ சொல்றது சரிதான். அப்படி கூட நடக்கலாம்ல. இல்லைன்னா இப்படியும் நடக்கலாம். அவங்க நம்ம 2 பேர்கிட்டயும் நிறைய வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு கொடுக்கலாம். அதனாலதான்க்கா எடுத்து வச்சேன். நம்ம முன்னெச்சரிக்கையா எடுத்து வைக்கிறது நல்லது தானக்கா. ஆனா பவி, நீ இதெல்லாம் உன் குடும்பத்துக்காக தானே செஞ்சிட்டு இருக்க. சைலுக்கும் குழந்தைக்காகவும் தானே. அப்ப நானும் என் சந்திரவும் என்ன ஆகுறது? ஐயோ என்னக்கா, நீங்க இன்னும் சின்ன குழந்தை மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. நானும் நீங்களும் வேற வேறையா என்ன? இல்ல இல்ல, ஒருவேளை நீங்க வேண்டான்னு சொன்னாலும் நான் உங்க பங்குக்கான சப்பாத்தியை எடுத்து வைக்கலான்னு தான் இருந்தேன். பவி, அப்படி எடுத்து வச்சுன்னா நான் சொல்ற மாதிரி செய். இன்னும் 4-5 சப்பாத்திய சேர்த்து எடுத்து வை. சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து வை. அம்மா தாயி, இந்த வீட்ல இருக்க எல்லாரும் அவங்களுக்கு சாப்பாட்டை மறைச்சு வைக்க வேண்டியதா போயிடுச்சு. பவி, சீமா என்ன பண்ணிட்டு இருக்க? பவியக்கா, அது சாமிக்கு விளக்கேத்தணும், அதனால கீ எடுக்க வந்தேன். சீமா, உனக்கு சாமிக்கு விளக்கேத்துறதுக்கு இப்ப நெய் தேவைப்படலாம். ஆனா இந்த வீட்டோட புது முதலாளி அம்மா கிட்ட கேட்காம எந்த ஒரு திங்ஸையும் நீ எடுக்க முடியாது, தெரியும்ல? எங்களை இப்ப பார்த்து என்ன ஆக போகுது? நீ போய் சின்ன பாட்டிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வா. பிரேம் பண்ண வேலையால உங்களோட சேர்ந்து நாங்களும் இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம பவி இப்ப சொன்னது கரெக்ட் தான். நீ எந்த பொருளை எடுத்தாலும் சின்ன பாட்டிட்ட ஒரு தடவை பெர்மிஷன் கேட்டுட்டு வா. புரிஞ்சுதா? அட பரவாயில்ல பரவாயில்ல, உங்க நேர்மைக்கு என் கண்ணே பட்டுட்டு போல இருக்கு. என் மேல நீங்க வச்சிருக்கிற பயபக்திய பார்த்ததுல நான் ரொம்ப எமோஷனல் டைப்ஸ் ஆயிட்டேன். மத்தவங்க எல்லாம் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா சின்ன பாட்டி, நாங்க எப்பவுமே உங்க பக்கம் தான். அப்புறம் என்னைக்கும் உங்க கூடவே தான் இருப்போம். கண்டிப்பா பாட்டி. அட என்னோட வெள்ள கட்டி செல்ல குட்டி, நீங்க ரொம்ப பேடா ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு உங்க மேல ஒரு துளி கூட நம்பிக்கை இல்ல. அது என்னன்னா, நீங்க 2 பேரும் கத்திரிக்காய் மாதிரி. ஒரு தடவை இந்த பக்கம் சாய்வீங்க, இன்னொரு தடவை அந்த பக்கம். அம்மா, அம்மா எனக்கு குடிக்க மில்க் வேணும். பவியக்கா, பால். என்ன சீமா, இப்பதானே நான் உன்கிட்ட சொன்னேன், மறந்துட்டியா? முதல்ல ஒரு தடவை சின்ன பாட்டி கிட்ட கேட்டுக்கோ. சின்னத்தை, சின்னத்தை. அம்மா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, குடிக்க மில்க் வேணும். நீ இங்கே இரு, அம்மா இப்ப வந்துடுறேன். சின்னத்தை, நாங்க தான் இருக்கோம்ல. அப்படியா? நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம். நாங்க ரொம்ப நல்லா மேக்கப் போடுவோம். எங்களை மறுபடியும் அந்த மாதிரி எதுவும் செய்ய வச்சிடாதீங்க.
ரோகிணி, ரோகிணி, என் பேச்சு கேளு, நில்லு. உங்களோட பரிசுத்தமான பாதங்கள் எங்க வீட்டுல பட்டிருக்கு. நான் பாக்கியவன் ஆயிட்டேன். விஜயே பாபா, இந்த நாகமணியை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அடைஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் இதோட சக்தியை வச்சு நாம எதை வேணாலும் செய்ய முடியும். நான் சொன்னது சரிதானே? ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த நாகமணியை நீங்க அடைஞ்சிருக்கீங்கன்னா அது உங்களுடைய மிகப்பெரிய சாதனை. அது எல்லாராலையும் முடியாது. அப்புறம் நீங்க இதுக்கப்புறம் செய்ய போறது இதுவரைக்கும் யாருமே செய்யாதது. அதை செய்யவும் முடியாது. நீங்க சொன்னது உண்மை குருஜி. இதுவரைக்கும் நான் எவ்வளவு செலவு பண்ணேனோ அத வட்டி முதலுமா வசூல் பண்றதுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு குருஜி. இதுவரைக்கும் உலகத்தோட பார்வையில உங்களை ரொம்ப பிரபலமாக்கிருக்க, புகழடைய செஞ்சிருக்க. உங்களோட பேர்ல நான் ஏகப்பட்ட நிறுவனங்களை உருவாக்கி பக்தர்கள் கூட்டத்தை அதிகமாக்கிருக்கேன். அந்த பக்தர்கள் உங்க மேல கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சிருக்காங்க. இந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா உலக மக்கள் எல்லாரும் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வேத வாக்கியமா நம்புறாங்க. புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, சத்தியுகத்துல ஸ்ரீ ராமரோட பேர் எழுதின கல்லு கூட தண்ணீர மிதக்குமா. ஆனா இன்னைக்கு கலியுகத்துல அதே சாமியோட பேரை சொல்லி நாம பக்தர்களை மூழ்கடிச்சிடலாம். அப்புறம் இந்த விளையாட்டுல மக்கள் பார்வைக்கு திரைக்கு முன்னாடி நீங்க தான் இருப்பீங்க. அப்புறம் திரைக்கு பின்னாடி இருக்க போறது நாம இந்த மணியோட சக்தியை பயன்படுத்தி அற்புதங்களுக்கு மேல அற்புதங்களை செஞ்சு இந்த உலகத்தையே வசப்படுத்த போறோம். இன்னில இருந்து என்னோட இந்த வீடு உங்களோட ஆசிரமமா மாறப்போகுது. ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களோட பிரச்சனைக்கு தீர்வு தேடி உங்ககிட்ட வருவாங்க. நீங்க காசை வாங்கிட்டு அவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லணும். ஏன்னா இந்த நாகமணியோட சக்தியை வச்சு எவ்வளவு கஷ்டமான பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு கண்டுபிடிக்கலாம். அது நோயா இருந்தாலும் சரி, இல்ல உறவுகளை ஏற்பட்ட குழப்பமா இருந்தாலும் சரி. குருஜி, உங்க மூலமா முதல்ல இந்த நகரம், அப்புறம் இந்த நாடு, அப்புறம் இந்த உலகத்தையே நான் ஆள போறேன். அது மட்டும் இல்ல, நான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனாவும் சக்தி வாய்ந்தவனாவும் மாறி காட்டுவேன். உங்களுடைய பிளானிங் இதுவரைக்கும் எனக்கு தப்பா போனதே கிடையாது. உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் இருந்துச்சுன்னா எனக்கும் கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல டிவி சேனல்ல கண்டிப்பா ஒரு போஸ்டிங் கிடைச்சிடும் நினைக்கிறேன். அப்புறம் நேரடியா அரசியல்ல ஒரு நாற்காலி. என்ன குருஜி, இவ்வளவு சின்ன யோசனையா? இனிமே நீங்க பாலிடிக்ஸ்ல ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா கூடிய சீக்கிரத்துல இந்த நாடே நம்ம காலடியில இருக்கும். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கே. எந்த நாகமணியை நீங்க உடம்புக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கீங்களோ அந்த மணியை கையில எடுக்காம நம்மளால பக்தர்களுக்கு எப்படி வைத்தியம் பார்க்க முடியும்? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா கூடிய சீக்கிரம் அந்த நாகமணியை என் உடம்புக்குள்ள இருந்து நான் வெளியே எடுக்க போறேன். எப்ப எடுக்க போறீங்க? அப்புறம் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அத பத்தி கூட நாம இப்பவே பேசிடலாம்.
போலாம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீ சந்தோஷமா இருக்கியா? ஆமா அம்மா, ராஜ்வீரோட கனவை நினைவாக்குறதுக்காக அவரோட உடம்புல இருந்து நாகமணியை வெளியே எடுப்பாரு. நாம நாகமணியை கண்டிப்பா அடைஞ்சே தீருவோம். ராஜ்வீர் அந்த பாபா மூலமா நாகமணிய வச்சு அவரோட பக்தர்களை முட்டாளாக்குவாரு. அதை வச்சு நிறைய அதிசயங்கள் செய்வாரு. அதனால அவரோட பக்தர்களுக்கு அவர் மேல இன்னும் அதிக நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையால அவங்களோட பக்தியும் அதிகமாயிடும். அதுதான் நமக்கு சாதகமா அமைய போகுது. அது எப்படி மாயா? எப்ப ஒருத்தர் இந்த மணிய தப்பான விஷயத்துக்காக பயன்படுத்துறாங்களோ அப்ப சிவனோட கோவத்துக்கு ஆளாயிடுவாங்க. அதுதான் நமக்கு சாதகமா அமையும். அப்போ அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம ராஜ்வீர பாபாவோட சேர்ந்து அந்த பிளான செயல்படுத்த வைக்கணும். இவங்க அவங்களோட வேலைய ஆரம்பிச்சதும் நாமளும் நம்மளோட வேலைய ஆரம்பிக்கணும். ஆனா மாயா, நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. அந்த குருஜி ரொம்ப புகழ் வாய்ந்தவர். அது மட்டும் இல்லாம அவரை நெருங்குறது அவ்வளவு சுலபம் இல்ல. சுலபம் இல்லதான், ஆனா முடியாத காரியம் இல்லல்ல. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி இதெல்லாம் செஞ்சே ஆகணும். நம்ம கிட்ட வர எந்த வழியும் இல்ல. ஆனா நீ ஏன் இவ்ளோ யோசிக்கிற? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அது மூலமா நம்ம வேலை இன்னும் ஈஸியா முடிஞ்சிடும். நாம எப்படியாவது நாகமணி அடைஞ்சே ஆகணும். இந்த மணிய தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்தணும்னு யாரு நினைச்சாலும் அவங்க கைக்கு நான் இந்த மணிய போக விட மாட்டேன். நான் என்னோட நாகமணிய எந்த சூழ்நிலையிலையும் அடைஞ்சே தீருவேன், கூடிய சீக்கிரமே. ஆனா மாயா, உன்னோட அடுத்த பிளான் என்ன? நான் இந்த அமர், பிரேம் அவரே இங்க வந்திருக்காரு. ராஜ்வீர் அவருக்கு போட்ட சவால அவர் ஏத்துக்கிறதுக்கு தயாராயிட்டாரு. டேபிள் கிட்ட போமா, நான் அங்க கொண்டு வரேன். நெய்யும் கொண்டு வந்துட்டேன். சின்ன பாட்டி வேணும்னே சித்தார்த்த என் முன்னாடி நிக்க வச்சிருக்காங்க. அட, எனக்கே நீ பேண்ட் வாசிக்க கிளம்பிட்டல்ல? இப்ப பாரு நான் உனக்கு எப்படி சங்கு ஊதுறேன்னு. அன்னைக்கு அக்காவோட பர்த்டே பார்ட்டில ஜோக்கர் டைப் மேக்கப் போட்டு நீங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் என்ன எல்லார் மத்தியில சுத்த வச்சீங்கல்ல. ஆனா அப்ப நான் தனியா இருந்தேன். இப்ப நான் தனியாவும் இல்ல, அப்புறம் பலகீனமாவும் இல்ல. இப்ப பாக்குறேன் நீ இவனோட பேண்ட எப்படி வாசிக்கிறேன்னு. உன்னை நீ பெரிய ஜான்சி ராணின்னு நினைச்சிட்டு இருக்கல்ல. இப்ப பாக்குற நீ என்ன பண்றேன்னு. நீ எனக்கு மறுப்பு தெரிவிக்கிறியா? இப்ப இவனுக்கு எப்படி மறுப்பு தெரிவிப்ப? ஏன்னா இவனை பத்தின உண்மை எனக்கும் தெரியும், அப்புறம் உனக்கும் தெரியும். அட, நீ என்ன நின்னுட்டு இருக்க? இவ கையில என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு போய் அந்த டேபிள்ல வைக்க சொல்லு. ஒருவேளை இதை கொண்டு போய் வைக்கலன்னா அப்புறம் அக்காவோட இந்த செல்ல மருமக கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ.
இதை எடுத்துட்டு போய் டேபிள்ல வை. சித்தார்த் என்ன போக விடு. முடியாது. நான் குழந்தைக்காக முடியாது. Please, சித்தார்த். முடியாதுன்னு சொன்னேன். இந்த கண்ணீர் விடுற வேலையெல்லாம் வேண்டாம். இந்த ஆரியனுக்கு ஒரே விஷயம்தான் தெரியும். அது என் முதலாளியோட அம்மா கொடுத்த கட்டளை. அப்படியா? இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, நானும் பெண் வாங்க போறதில்ல. Keşini,